ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா இல்லை ரொம்ப நார்மலாக இருக்காங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். உங்களுக்கு ஆடாக எதுவும் தெரியலைன்னா இந்த இடத்த பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. அதுவும் கொரோனா வார்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது மனிதர்கள்லேருந்து மனிதர்களுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லைனா தொடுறப்பமோ இல்லை பேசுகிறப்பமோ பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கோவிட் வார்டில் கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கிற ஒரு இடத்துல கொரோனா வைரஸ்னால் அட்மிட் ஆனவங்க ஒரே பெட்டில் ரெண்டு பேராக படுக்க வச்சுட்டு இருக்காங்க, ரெண்டு பேரை அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுதான் நாக்பூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நிலைமை இன்னைக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இரண்டாவது அலையில் மகாராஷ்டிரா தத்தளிச்சிட்டு இருக்கிறது முதல் அலையில் எந்த ஒரு ஸ்டேட்டும் பார்க்காத அளவுக்கு அதிகமான கேசஸ் போயிட்டு இருக்குது. வேர்ல்டு லெவலில் கொரோனா வைரஸ் கேசஸ் மறுபடியும் பிரேசிலில் ஒரு நாளுக்கு 1,00,000 கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவில் முந்தா நாள் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேசஸ் 68,020 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரே நாள் 68,000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் 2 நாளா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 50,000 கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கம்மியாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெஸ்டிங்கை நம்ம கம்மியாக்கியிருக்கோம், அதனால நம்பர் ஆஃப் கேசஸும் கம்மியாயிருக்கு. தமிழ்நாட்டில் 2000க்கு மேல கன்சிஸ்டன்ட்டாக கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப மகாராஷ்டிரா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். நாக்பூர் எல்லாமே அங்கே தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி சொல்லப்படுற மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் போடப்படுமா போடப்படாதான்னு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி லாக்டவுன், ஒரு ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வெளியே வந்தோமோ, இப்போ வெளியே வந்ததுலேருந்து ரிவர்ஸில் அதே மாதிரி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மும்பையில் சோஷியல் டிஸ்டன்ஸை மாஸ்க்கை போடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நைட்டு கர்ஃப்யூனாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட போயிட்டு இருக்கிற மகாராஷ்டிராவில் மறுபடியும் லாக்டவுனுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது மகாராஷ்டிராவில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், கேரளாவில் இருக்கேன், ஆந்திராவில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், எங்கள் ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா அதிகமான கேசஸை மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணிங்கனால் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இது. இந்த இடத்துல லாக்டவுன் வந்துச்சுனால் அதை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆச்சுனால் அதே இதை தான் மற்ற இடங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, எப்படி உஹானில் என்ன நடந்துச்சோ அதை உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்களோ, இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடக்க போகுதோ அதான் உலகம் ஃபுல்லாக, அட்லீஸ்ட் இந்தியா ஃபுல்லாக மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படி என்ன மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் லாக்டவுன் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான பதிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் மறுபடியும் ஒரு நாடும் ஒரு வார்னிங்கை மறுபடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வேக்சினேட் பண்ணுங்க. இந்த கொரோனா வைரஸ் கிருமி இருக்குல்ல, அது மறுபடியும் மியூட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுனால் வேக்சின் அதுக்கு ரொம்பவே இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ சீக்கிரமா வேக்சினேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உலகத்தில் பரவிட்டு இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா வேரியண்ட்டும் பிரேசில் வேரியண்ட்டுக்கும் எதிராக வேக்சின் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இப்போ யூகே வேரியண்ட்டுக்கும் நார்மல் கொரோனா வைரஸ்க்கும் எதிராக வேக்சின் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் வேரியண்ட்டுக்கும் பிரேசில் வேரியண்ட்டுக்கும் எதிராக அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதும் இப்போ பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நான் கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்தியாவில் கொரோனா வைரஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56,211 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2,300 கேசஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் கொரோனா வைரஸ் நிலைமை இதுதான். அண்ட் அதே மாதிரி நான் வேர்ல்டு லெவலில் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றதுனால யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க முந்தா நாள். இன்னைக்கு யூஎஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்படுற கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70,000 கேசஸ். 3 நாளில் 45,000லேருந்து 70க்கு வந்துட்டாங்க. கத்தாரை நான் சொல்கிறேன். கத்தார் நம்ம போன ஒரு கண்ட்ரி, நிறைய பேர் அங்கே இந்தியன்ஸ் இருக்கீங்க, நம்ம சேனல் பார்க்குறவங்க இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன். கத்தாரில் மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. யுஏஇயில் இப்போ துபாய் போயிட்டு வந்தாலும் அங்கேயும் மறுபடியும் ட்ராப் ஆச்சு, மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பிரேசிலில் ஒரு நாளுக்கு 1,00,000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அநியாயத்துக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கொரோனா வைரஸ் கேசஸ் ரைஸ் ஆகுதுங்கிறது இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரியே மறுபடியும் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பயங்கரமாக மூவ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவிட்டி ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். இதை வச்சு ஒரு ஸ்டேட்டும் எப்படி தேறிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது மொத்தம் டெஸ்ட் பண்ணுறதுல எத்தனை பெர்சன்டேஜ் மக்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கணக்கு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 23.44% பாசிட்டிவிட்டி ரேட் இருக்கான். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கிரேசியான நம்பர்னு. இன் கம்பேரிசன் தமிழ்நாட்டில் இருக்கிற பாசிட்டிவிட்டி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5% பாசிட்டிவிட்டி ரேட் எங்கே இருக்குது, 23.4% பாசிட்டிவிட்டி ரேட் எங்கே இருக்குது. இந்தியாவில் ஆவரேஜாக 5.65% ஆவரேஜாக
பாசிட்டிவிட்டி கேசஸ் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஓகே ஃபைன், இதெல்லாம் நீ சொல்லிட்டப்பா, இந்தியாவில் கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எல்லா ஊர்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த லாக்டவுனை பற்றி பேசேன், இப்போ அதை தானே நீ போட்டிருக்க டைட்டிலில் 4-5 வீடியோ போட்டே இருக்க. ட்ரூ, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வருவோம். லாக்டவுன் தமிழ்நாட்டில் லாக்டவுன் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸை ஹெட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் லாக்டவுன் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. மகாராஷ்டிராவில் வருதே, இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வந்தால் அப்போ வருமா? கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்தால் வருமா வராதா? இப்போ நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வரப்போகிறது கிடையாது, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வரப்போகிறது கிடையாது. பட் மகாராஷ்டிராவில் என்ன நடந்துட்டு இருக்கு? மகாராஷ்டிராவில் வந்து ஏன்னா அது ஒரு சாம்பிள் மாதிரி, உஹான் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நாளுக்கு வந்து 30,000 இல்லை 40,000 கேசஸ் வந்து அந்த ஒரு ஊரில் மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு, ஒரு ஸ்டேட்டில் மட்டும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மகாராஷ்டிராவில் வந்து அப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ காமிச்சது எல்லாமே வந்து அந்த ஊர் தான். ஒரே பெட்டில் வந்து 2 பேரை உட்கார வைக்கிறதுக்கு, ஏன்னா வர்றவங்களை வந்து திரும்பி போனால் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? செத்து போவாங்க. வந்து அட்மிட் பண்ண வைக்கணும், இல்லை பாதிக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் இல்லைனா இருக்கிற இடத்துல அட்மிட் பண்ணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சான மெத்தட் யூஸ் பண்ணுற மகாராஷ்டிராவோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, வர்றவங்களை வந்து அட்மிட் பண்ண முடியறதில்லை. இதுதான் வந்து ஒரு ஹெல்த் கேர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ இந்த அளவுக்கு இல்லை, நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லும். இப்போ மறுபடியும் வந்து உத்தவ் தாக்கரே இருந்துக்கிட்டு கேசஸ் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம என்ன ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாலும் என்னத்தை பண்ணாலும் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் இருந்துக்கிட்டு லாக்டவுனுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்குலாம் சொல்லியிருக்காரு. இது வந்து நியூஸாக வந்து ஒரு 2 நாளாக பேசப்பட்டு இருக்குது. பட் இதை பேச ஆரம்பிச்ச உடனே வந்து மகாராஷ்டிரா மராட்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு குரலாக சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் போடாதீங்க. ஏன்னா லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது வந்து கொரோனா வைரஸை விட அதிகமாக வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ கோவிட் வந்து பாதிக்கப்படுறவங்களை விட லாக்டவுன் போட்டு அதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. சாதாரண கூலி தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? போன வருஷம் லாக்டவுன் போட்டதே வந்து எதுக்காக போடப்பட்டுச்சு? இது வந்து இவர் போட்டிருக்குது. நான் வந்து மஹிந்திராவோட ட்வீட்டை நான் சொல்லிருக்கேன். மஹிந்திரா கம்பெனிஸ் இருக்குல்ல, அதோட ஓனர் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியோட ஹெட், இப்போ அம்பானி வந்து மோடிஜிக்கு எதிராக பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா மகாராஷ்டிராவில் இவங்க கம்பெனிலாம் வச்சிருக்காங்க, அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ட்வீட்டை போட்டுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் லாக்டவுன் போடப்பட்டது, இல்லை உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் போடப்பட்டது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காதப்போ திடீர்னு நைட்டு வந்து கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு திருடன் வந்த மாதிரி வந்தது கொரோனா வைரஸ். யாருமே எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி தேவைப்படும், திடீர்னு ஊசி போடணும், பாதுகாக்கணும்னு. ஸோ அது வந்தப்போ வந்து அந்த லாக்டவுன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸை ரெடி பண்ணுறதுக்கு, உங்களோட மெடிசன்ஸை ரெடி பண்ணுறதுக்கு, உங்களோட ஹெல்த் கேர் ஸ்டாஃப் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு மாதக்கணக்காக லாக்டவுன் போட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ 2வது அலை அப்போ மறுபடியும் லாக்டவுன் போட்டிங்கன்னா அதுதான் நடக்குமே தவிர, நீங்கள் லாக்டவுன் எடுத்தோன்னா மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆக தான் போகுது. இது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிளாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லாக்டவுனை பற்றி யோசிக்காமல் அல்டர்னேட்டாக ஏதாவது யோசிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பேசுகிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கோவிட் சிச்சுவேஷன் வந்து பேட்ல இருந்து ஒஸ்க்கு போயிடுச்சு, அதாவது பேடாக இருந்தது வந்து ஒஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து இப்போ மறுபடியும் லாக்டவுன் போகிறதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபைன். அந்நியாயத்துக்கு ஃபைன் போடுங்க. அந்நியாயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து நீங்கள் சட்டம் இருக்குது, சட்டத்தை பிறப்பீங்க. ஸோ மாஸ்க் போடலைன்னா ஃபைன் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபைன் போடுங்க. கல்யாணத்தில் அளவுக்கு மீறி கூப்பிட்றாங்களா, மகாராஷ்டிராவில் இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது, கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிடுறாங்களா, அங்கே ஃபைன் போடுங்க. பஞ்சாபில் ரூல்ஸ் இருக்குது, கூட்டம் சேர்க்கக்கூடாது, கருமாரிக்கு இத்தனை பேர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்த ரூல்ஸ் எல்லாம், ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கேசஸ் ரைஸ் ஆயிடுச்சு, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களா, ஃபைன் போடுங்க. எங்கெங்கே நீங்கள் ஃபைன் போடுறீங்களோ அங்கே வந்து கேசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே மாஸ்க் போடுவாங்க. அதை விட்டுட்டு லாக்டவுன் போடாதீங்க, அது ஒரு நல்ல ஐடியா கிடையாது அப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிருந்தா ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லாக்டவுன் வர போகிறது கிடையாதுங்க. நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், இந்தியாவில் லாக்டவுன் வர போகிறது கிடையாது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, மகாராஷ்டிராவில் 40,000 கேஸ் ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ணிருக்கப்பமே வந்து அவங்க லாக்டவுன் போடல. நம்ம ஊரில் 2,000 கேஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிலைமை நம்மளுக்கு வராது. நம்ம ஊரில் 40,000 கேஸ் வர்றதுக்கு வந்து நாள் ஆகும். அப்படிலாம் வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆனால் கூட அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு நம்ம வளரோட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்குது. உலகத்தோட ஒரு பிக்கஸ்ட் நாட்டில்
ஒரு பிக்கஸ்ட் எலெக்ஷன் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் அப்போ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட போவீங்க. கண்டிப்பாக ஓட்டு போட போகணும். போட போகிறப்போ ஆனால் மாஸ்க் அணிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க. அசால்ட்டாக போயிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே பலதர மக்கள் வந்து வருவாங்க. எல்லாமே இருக்கிறப்போ லைனில் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் போடுங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நாள் வந்து நம்ம எல்லாருமே இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னால் 2வது அலையிலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலும் உங்கள் ஊரை காப்பாற்ற முடியும். கேரளாவாக இருக்கட்டும், எலெக்ஷன்ஸ் வர போகுது. டூ த சேம் திங். ஸோ தயவு செஞ்சு வரப்போகிற எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுறது கம்பல்சரி. எப்பிக் டர்ன் அவுட் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயும் வந்து எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஓட்டு போட போங்க. ஆனால் ஓட்டு போட போகிறப்போ மாஸ்க்கை போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். லாக்டவுன் வருமா வராதா? மகாராஷ்டிராலே இன்னும் வரல, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வராது. கவலைப்படாமல் இருங்க. பட் நம்ம வீட்டுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ். ஸோ வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து 4லேருந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்சின் நீங்கள் போடுற ஏஜ் கேட்டகரி இருந்தீங்க, தயவு செஞ்சு வேக்சினும் போட்டுக்கோங்க. வேக்சின் தான் ஒரே சொல்யூஷன். ஏன்னா கோவிட் வந்து மியூட்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எல்லாரும் வேக்சினேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ வேக்சினேட் யுவர் செல்ஃப், இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருந்துக்கிட்டு மக்களை வேக்சினேஷனை பூஸ்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சஜஷன் நீங்கள் ஏதாவது கொடுங்க. எத்தனையோ பலதரப்பட்ட பேர் பார்ப்பாங்க, எத்தனையோ மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம், எத்தனையோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் எப்படி வேக்சினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு யாராவது அதை சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கனாலும் ஒரு தம்ஸ் அப் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. ஸோ மேலே வரும். நாளைக்கு நான் உங்களை வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Cheers. Take care. Bye. Cheers.